தமிழச்சி டயட் பிளான். இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஊரில் வில்லேஜில் வந்து தீபாவளிக்காக வந்திருக்கான். ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். நேற்று தீபாவளி முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்மளுடைய சேனலோட முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே நம்ம ஊரில் இருக்கோம். ஊரில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பயன்படுத்தி நம்மளுடைய பாத்திரத்தை வந்து நம்ம கழுவுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். இப்படியே லைவாகவே பாருங்கள், எங்கேயுமே கட் ஆகாது, அப்படியே கண்டினியூவாக இருக்கும் வீடியோ. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழச்சி டயட் பிளான் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நிறையா நபர்களை போய் சேரட்டும், நல்ல நல்ல விஷயங்களாக. வாங்க இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பாத்திரங்கள் கழுவுறதுக்கு பொதுவாக நம்ம பயன்படுத்துகிறது வந்து இந்த மாதிரி சபீனா பயன்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இந்த சபீனா தான் வந்து எல்லார் வீட்லேயுமே இருந்தது. இது மறக்கவே முடியாது. இந்த ஒரு பிராண்டு நான் வந்து தலைகளாக பிச்சுட்டேன். ஸோ இது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருந்துச்சு. இப்போது நம்ம பயன்படுத்துகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த விம்பார் பயன்படுத்துகிறோம். இது மாதிரி நிறைய பிராண்டு வகைகளில் தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிருக்கோம். இந்த இப்போ சபீனா போட்டோம் அப்படின்னா இதில் நுரை அந்தளவுக்கு வராது. ஆனால் இந்த விம் போட்டோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய நுரை வரும். பாத்திரமும் பயங்கரமாக பளபளன்னு இருக்கும். ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பசுமாட்டு சாணம். இதை வச்சு பாத்திரம் விளக்குனாங்களா அப்படின்னா ஆமாம், இதை வச்சு பாத்திரம் விளக்குனாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. பசுமாட்டு சாணம், இந்த எலுமிச்சை, இது ரெண்டும் தான். எந்த செலவுமே கிடையாது. எலுமிச்சை நம்ம வீட்டு மரத்துலேயே இருக்கும். ஸோ ஒன்று எடுப்பாங்க, நச்சுட்டு இதில் பிழிஞ்சு ஊற்றி அப்படியே பாத்திரத்தை வச்சு தேய்ப்பாங்க. இப்போ நான் தேய்ச்சி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதுனா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தின ஆயில். ஏன்னா வெறுமனை நம்ம பாத்திரத்தில் வந்து இதில் எல்லாத்துலேயுமே ஈவனாக ஊற்றியாச்சு. எல்லாத்துலேயுமே இந்த எண்ணெய் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அதிபுத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு நிறையா வியாதிகளை வந்து நம்மளே விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ நேரடியாக பார்க்கணும். அதுக்காக தான் இதுக்குன்னு நார் சபீனா ஓரமாக வச்சுட்டேன். பாருங்கள், நான் எவ்வளோ போட்டிருக்கேன், நான் நுரை வரல பாருங்கள். இது வந்து தேங்காய் நாருங்க. இதை வச்சு தான் முன்னாடியெல்லாம் வந்து பாத்திரம் விளக்கணும். நம்ம தமிழர் பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறத நீங்கள்லாம் தெரியும். ஆனால் பயன்படுத்துறதுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற வழிமுறை தெரியாமல் எல்லாருமே அதை விட்டுருவோம். நல்லா கழுவிட்டேன். இதை வந்து இப்போ தனியாக வச்சுருவோம். அதுக்கு அடுத்தது இந்த விம்பர். அதில் பார்த்துருப்பீங்க, அதில் நுரை வந்துச்சா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே நுரை வந்திருந்தாலும் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தண்ணியையும் மாற்றிடுவோம். இந்த தண்ணியை காட்டு, இதையும் மாற்றிடுவோம். ஏன்னா அந்த பாத்திரம் விளக்கணும் இல்லை. நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது அப்படின்னு ஆரம்பித்தாலே பிள்ளைங்களாம் ஓடி போயிடுது. ஆனால் வேறு வழி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி 2 குடம் போட்டு தூக்கிட்டு வந்த காலம்லாம் இருக்குது. ரொம்ப பாவமாக இருக்கும் அம்மாவெல்லாம் பார்த்தா. 2 குடம் 3 குடம் வரைக்கும் தூக்கிட்டு வருவாங்க. இது பாருங்கள், நான்